ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? திருக்குரான் 4வது அத்தியாயம் பெண்கள்ன்ற தலைப்பில் 145வது வசனம் நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக முனாஃபிக்குகள் நரகத்தின் மிகவும் கீழான அடித்தளத்தில் இருப்பார்கள். இன்னும் அங்கு அவர்களுக்கு உதவியாளரை நீர் காணவே மாட்டீர். ஸோ முனாஃபிக்குகள், காஃபியர்கள், இதுக்கு என்ன வித்தியாசம்? காஃபிர்ன்றது முஸ்லீம்கள் புரிஞ்சிருக்கிற பாஷையில் சொல்லலாம், முஸ்லீம் அல்லாதவர்கள். முனாஃபிக்குகள் அப்படின்னா முஸ்லீமாக இருந்துக்கிட்டு வெளிப்புறமாக அவங்க முஸ்லீம் இல்லைன்னு எந்த விதத்துலையும் சொல்ல மாட்டாங்க. தொழுகை பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க. அது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க அவசியம் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா மதங்கள் எல்லாமே வெளிப்புறமான விஷயத்தை பண்ணுறது தான் மதங்களே இல்லையா? இந்துக்கள் இப்படி வணங்குவாங்க, கிறிஸ்தவர்கள் முட்டி போட்டு வணங்குவாங்க, முஸ்லீம்கள் தொழுகைக்கு சில அதிகப்படியான ஸ்டெப்ஸ் போட்டு வணங்குவாங்க. ஸோ இது எல்லாமே வெளிப்புறமாக காட்டக்கூடிய விஷயங்கள் தான் மதங்கள் அப்படிங்கிறது. ஸோ அது இல்லாமல் எதை வைத்து அவங்க முனாஃபிக்குகள்னு சொல்கிறாங்க? முஸ்லீமாகவே இருப்பாங்க எல்லாமே, ஆனால் அவங்க முனாஃபிக்குகள், வேஷதாரிகள் அப்படின்ட்டு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அவங்க நரகத்தின் கீழான அடித்தளத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நரகத்தில் நெருப்பில் எரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க கீழே எரிஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் வருதா அப்படின்னு அவசியம் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நரகம்னா எரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் கீழான அடித்தட்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இன்னும் அங்கு அவர்களுக்கு உதவியாளரை நீர் காணவே மாட்டீர். எரிஞ்சிட்டு இருக்கிறவனுக்கு எதுக்கு உதவி? எரியறதுலேருந்து மீட்கிறதுக்கு அப்படின்னு வேணும்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது பைபிள்லேயும் வரும். அங்கே நரகத்தியில் நீங்கள் வேகும்போது உங்கள் பக்கத்திலேயே உங்களுடைய கணவனோ மனைவியோ அப்பா அம்மாவோ சகோதரன் சகோதரியோ உடன் பிறந்தவர்களோ நண்பர்கள் உற்றார் உறவினர் யார் இருந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது மேலோட்டமான அர்த்தம். இப்போ பிரம்மகுமாரிகள் மூலமாக, ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், நரகத்தின் இறுதியில் எல்லாரும் கீழான நிலை அடையிறோம். இப்போ இந்த நேரத்தில் கடவுளே வருவார் அப்படின்னு எந்த மதத்துலையும் சொல்லப்படலை. அதனாலேயே மனிதர்களால் கடவுள் வந்துட்டாருன்றதை புரிஞ்சிக்க முடியல. அப்படியே புரிஞ்சிக்கிட்டாலும் காமத்தை விடுறதா, கரிமீனை விடுறதா, போடா எனக்கு அந்த கடவுளே தேவையில்லைன்னு கடவுளை நிராகரிக்கிறாங்க. ஸோ இவர்களைத்தான் நிராகரிப்பாளர்கள், காஃபியர்கள்னு குரானில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக பிரம்மகுமாரிகளுக்கு இறைவன் கொடுக்குற ஞானம் தான் எல்லா மதத்துலேயும் வெளிப்பட்டிருக்கும். அதனால தான் நம்மளால் எல்லா மதத்திற்கும் விளக்கம் கொடுக்க முடியுது. ஸோ அந்த விளக்கத்தை இப்போ நாம் சொல்கிறோம் இந்த வசனத்திற்கு. இதற்கு முன்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, வேறு யாராவது ஏதாவது சொல்லியிருந்தாலோ அல்லது நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட ஒரு அர்த்தமோ வைத்து நாங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய அர்த்தத்தையும் கேட்டு இதில் எது சரியாக இருக்கும் அப்படின்னு புனித அன்னப்பறவை மாதிரி நீங்களே பகுத்தாராய்ந்து சரியானதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, கடவுள் பிரம்மகுமாரிகளுக்கு கொடுக்குற ஞானம், பிரம்மகுமாரிகள்னால் யாரும் கிடையாது. இந்த ஞானத்தை கேட்டால் நீங்கள் குமாரி அவ்வளோதான். ஒரு வயோதிகர் உடலில் இறைவன் கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். இவரை தான் ஆதாம்னு சொல்கிறது. ஆதாம் ஏவாள் மட்டும்தானே சொர்க்கத்தில் இருந்ததாக காட்டுறாங்க. ஸோ பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை கேட்டவர்கள் மட்டுமே சொர்க்கத்திற்கு வருவார்கள். ஸோ ஏன்னா சொர்க்கத்திற்கான ஞானம், சொர்க்கத்தில் எப்படி இருக்கும் உங்கள் குணம், அந்த குணத்தை நரகத்தில் உங்கள் குணம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறது தான் மதங்கள். அதன்படி தான் ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் இருக்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்திற்கு போகிறதுக்கான குணம் நரகத்தில் உள்ள குணத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே குழந்தைய காமத்தினால தான் பிறக்குது, அங்கே காமத்தினால குழந்தை பிறக்காது. கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவால். காமம்னா என்னென்னு தெரியாது. அதனால தான் அங்கே பரிசுத்தமான மனைவி கிடைப்பாங்க அப்படின்ட்டு குரானில் போட்டு இருக்கும். அப்படின்னாலே இங்கே இருக்கிற மனைவி விபச்சாரின்னு அர்த்தம், அதாவது காமத்தில் முழுகினவ. அங்கே காமம்னா என்னன்னே தெரியாது. மனைவி மட்டும் இல்லை, நீங்களும் பரிசுத்தமாக தான் இருப்பீங்க. சரி, ஏன்னா பரிசுத்தமானவர்களுக்கு தான் பரிசுத்தமான மனைவியை கொடுப்பாங்க இல்லையா? சரி, இப்போ அந்த சொர்க்கத்திற்கு போகிறதுக்கான ஞானமாக கடவுள் என்ன கொடுக்கிறார்?
அது எப்படி இந்த வசனத்தோட பொருந்துது? இந்த வசனத்தை, அதாவது இறைவன் கொடுக்குற ஞானம் இந்த வசனத்தில் எப்படி வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிற அற்புதத்தை நாம் பார்க்குறோம். 145 முனாஃபிக்குகள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே முந்தைய வசனம் நீங்கள் விளக்கம் பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். அவசியம் பாருங்கள், நிறைய ரகசியம் இருக்கும் ஒரு வசனத்திலும். ஒன்று இல்லைனாலும் ஒன்று உங்களுக்குள்ளே வந்து எழுப்பும். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நிராகரிப்பாளர்கள் அப்படின்னு இறைவனுடைய ஞானத்தை நிராகரிச்சுட்டு அந்தந்த மதத்தையே பிடிச்சிட்டு இருக்கிறவங்க, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் நிராகரிப்பாளர்கள் தான், காஃபிர்கள் தான். ஏன்னா மதத்தை விட்டு தான் இறைவனை பிடிக்க முடியும், அல்லது இறைவனை பிடிச்சிட்டாலே மதத்தை விட்டுருவீங்க. ஏன்னா மதங்கள் எல்லாமே உடலுக்கானது. இறைவன் கொடுக்குற ஞானம் ஆத்மா இந்த உடலை விட்டு சொர்க்கத்தில் உள்ள உடலை எடுப்பதற்கான ஞானத்தை கடவுள் கொடுக்கிறார். ஸோ அப்போ கடவுள் சொல்கிறார், இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது, இப்போ நரகமாயிடுச்சு. சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது, இப்போ அதில் விழுந்துட்டீங்க. அதுக்கு காரணம் உடம்புன்னு நினச்சிட்டிங்க. சொர்க்கத்தில் உடல்ன்ற உணர்வில் இருக்க மாட்டீங்க, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா தான் நான்ற உணர்வில் இருப்பீங்க. ஸோ அது உயிரை தான் ஆத்மான்னு சொல்கிறோம். அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியங்களையும் உடல் மூலமாக செய்யுது. ஒரு விதத்தில் உடம்பு ஒரு ஆத்மாவுக்கு கிடைத்த ரோபோ. ஆத்மா நினைக்கிறத செய்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட ரோபோ தான் இந்த உடல். ஸோ இந்த உடல்ன்ற உணர்வு சொர்க்கத்தில் இருக்காது. ஆத்மானே தன்னையும் உணர்ந்து பிறரையும் ஆத்மானே பார்க்கறதுனால அந்த உடலின் கவர்ச்சியில் மயங்க மாட்டாங்க. ஆனால் ஆனந்தமாக இருப்பாங்க. எப்படின்னா, ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதி, ஆனந்தம், தூய்மை. அது நிரந்தரமாக அவர்களுக்கு அனுபவம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நிரந்தரமாக அவர்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்குது. 2500 வருடம் அளவற்ற செல்வம் நிரம்பிய 100% ஆரோக்கியம், சின்ன தலைவலி கூட இல்லாத ஆரோக்கியமான அழகான உடலோடு நாம் வாழ்ந்தோம். அப்படி இருந்த நாமே மறுஜன்மம் எடுத்து நரகத்தில் நாம் பிறவி எடுக்கிறோம். இதே பூமி நரகமாக மாறுது. ஏன் அது நரகம்? ஒரே பூமி எப்படி நரகம் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம், ஆத்மான்றதை மறக்கிறோம், உடல்ன்ற உணர்வுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸோ அப்போ தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம், குறிப்பாக புலனின்பம். ஏன்னா ஆத்மாவிலிருந்து வந்த ஆனந்தம் கட்டானதுனால ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம். வெளியில் கிடைக்கிறதுக்கு பேர் ஆனந்தம் இல்லை, மயக்கம். அது எந்த புலனின்பமாக இருக்கட்டும், காமமாக இருக்கட்டும், கரிமீனாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதை தேடி நீங்கள் ஓடணும். ஆத்ம உணர்வில் இருக்கும்போது நீங்களே ஆனந்த ஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபம்னு இந்து மதத்தில் கூட சொல்லுவாங்க, அப்படி நீங்கள் இருப்பீங்க. ஆனால் எப்போ ஆத்மான்றதை மறக்கிறீங்களோ ஆனந்தத்தை தேடி நீங்கள் வெளியில் போவீங்க. கடுமையாக உழைக்கணும், ஆனால் அதனால் கிடைக்கிற ஆனந்தம் சொற்ப காலமே, ஒரு வினாடி சுகம்னு சொல்லலாம். ஸோ உங்களை ஏமாற்றக்கூடியது, மதியை மயக்கக்கூடியது, சரியது தவறுதுன்றதை பகுத்தறியும் சக்தியை இழக்க வைக்கக்கூடியது, புத்தியற்றவராக நம்மை அலைய வைக்கக்கூடியது வெளியில் கிடைக்கிற இன்பங்கள். ஸோ அப்போ தான் இந்த பூமி நரகமாகுது, அப்போ தான் மதங்கள் எல்லாமே வருது. ஸோ எல்லா மதங்களுமே ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அதாவது பைபிளில் யோபு அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது. நம்ம இப்போ பைபிள் சேனலில் அதான் போட்டுட்ருக்குறோம், அவசியம் பாருங்கள். 4 பேர் பேசுவாங்க. யோபு, அவனுடைய ஃப்ரெண்டு 3 பேர், இது இல்லாமல் இன்னும் ஒருத்தன் வேறு வந்து பேசுவான். யோபு என்ன பேசுகிறானோ அவனுக்கு எதிராக நண்பர்கள் பேசுவாங்க, ஆனால் யோபு பேசுகிறதே தான் அவனும் பேசுவான். இன்னொரு நண்பனும் அதே தான் பேசுவான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி உலகம் இருக்கும். எது சரி எது தப்புன்னே தெரியாத ஒரு நிலை. இந்த நேரத்தில் இறைவன் வந்து சொல்கிறாரு, நீங்கள் புத்தியற்று போனதுக்கு காரணம் மதி பொய்யானதை மெய்யின்னு நினச்சிடுச்சு. தமிழில் மெயினாக உடல் இல்லையா? ஸோ இந்த உடல் உண்மைன்னு நினச்சிடுச்சு, அதுதான் நீங்கன்னு நினச்சிடுச்சு. அது நீங்கள் கிடையாது, இதை இயக்கிட்டு இருக்கிற ஆத்மா தான் நீங்கள் அப்படின்னு இப்போ உணரக்கூடிய, தெரிந்தால் கூட அந்த உணர்விலே இருக்கக்கூடிய சக்தி இல்லை. வெளி உலகத்தில் அந்த அளவுக்கு புத்தி மதி மயங்கி கிடக்குது. அதிலிருந்து நீங்கள் விடுபடணும். அதற்கான சக்தி இறைவனிடம் மட்டுமே இருக்குது. அந்த சக்தியில் நிரம்பியவர் தான் இறைவன். மற்றபடி அவர் நினைத்தால் எது வேணாலும் பண்ணலாம், ஜூம் மந்திரகாலி போட்டு இல்லாததை உருவாக்கலாம், இருக்கிறத அழிக்கலாம். இதெல்லாம் கடவுளுடைய மகிமை இல்லை, கடவுளுடைய நிந்தனை. இந்த பூமி எப்பயும் தான் இருக்குது. ஸோ நரகமாக மாறும்போது இதை சொர்க்கமாக்கத்தான் வருகிறார். ஆத்மாவும் எப்பவும் தான் இருக்குது.
ஸோ ஆத்மா கீழான நிலை அடையும் போது மேலான நிலை அடையணும். அப்போ என்ன மயக்கத்துலேருந்து அது தெளிய வைக்கணும். அத்திவரதரை குளத்துக்குள்ளே சேத்துக்கடியில் இருந்து 40 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியில் எடுத்து குளிப்பாட்டி அபிஷேகம் பண்ணி அதை பூஜைக்கு தகுந்ததாக 40 நாள் வச்சுருந்து மறுபடியும் போட்டுறாங்க. மறுபடியும் 40 வருஷம் கழிச்சு தான் எடுப்பாங்க. அது உண்மையில் நம்மளுடைய கதை இல்லையா? நம்மளை கடவுள் குளிப்பாட்டி தூய்மையாக்கி கோயில் கோபுரத்தில் வைக்கிறார். மறுபடியும் என்ன தான் கோயில் கோபுரத்தில் வச்சாலும் நாய் குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அதை சேத்தை வலிச்சிட்டு குட்டைக்கு போகுதுன்னுவாங்களே, அந்த மாதிரி தான் மனிதர்களுடைய நிலை இப்படி ஆயிடுச்சு. இப்போ இறைவன் மறுபடியும் இந்த ஞானத்தை கொடுக்குறார். என்ன சொல்கிறார்? மீண்டும் ஆத்மான்னு உணருங்க. அந்த சக்தி இல்லை, அந்த சக்தியை என்னை நினைவு செய்யும்பொழுது உங்களுக்குள்ளே நிரம்பும். எல்லா மதத்துடைய சார்புமே பார்த்திங்கன்னா இறைவனை நினைங்கன்னு சொல்கிறது தான். ஆனால் இறைவன் எப்படி இருப்பார்னு அதில் இருக்காது. காரணம், உருவாக்குனது மனிதர்கள். கடவுளை தவிர எல்லாம் மனிதர்கள் தான். அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவங்கள தேவதைன்னு சொல்லுங்கள், மலக்குகள்னு சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லுங்கள், மனிதர்கள் தான். கடவுள் ஒருத்தர் தான். அவருடைய வழி அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதை கொடுக்க அவர் வரும்போது மட்டும்தான் ஆகும். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இது குரான்லே இருக்குது, பைபிள்லே இருக்குது. இறுதியில் பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவனுக்கு தான் சொர்க்கத்தில் இடம். என்னை நோக்கி ஏசப்பான்னு கூப்பிட்றவனுக்கு சொர்க்கத்தில் இடமே கிடையாது. உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது போன்னு சொல்லிடுவேன். இருக்குது பைபிளில் இயேசு சொல்கிறதாக. குரானில் இருக்குது. நீங்கள் யாரை நம்பிட்டு போயிட்டு இருந்தீங்களோ அவர்களெல்லாம் கடைசியில் உங்களை யாருன்னே தெரியாதுன்னு நிராகரிச்சிடுவாங்க. எல்லா மதஸ்தாபகரையும் அது குறிக்கும். எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஷாக் ஆகிடுவாங்க. அவங்க மதஸ்தாபகர்கள் தங்களை நிராகரிக்கிறாங்கன்னும் போது இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நான் அவங்களை நிராகரிப்பேனேன்னு நினைப்பாங்க. ஆனால் வாய்ப்பு கிடைக்கும். எப்போ? இந்த 5000 வருடத்தில் நடந்தது திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ மறுபடியும் அதே மதம் எப்போ வருதோ அப்போ வருவார்கள். மறுபடியும் அவங்களே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மறுபடியும் வழி கெட்டு தான் போவாங்க. மீண்டும் சொர்க்கத்துக்கு வர முடியாமல் இழந்துடுவாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் அவங்க நரகத்திலே வருவார்கள். மதத்தை மட்டுமே பிடிச்சிட்டு இருந்தால். அதை விட்டு இறைவனை பிடிச்சிட்டா இறைவன் படிக்கிற சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஸோ என்ன இறைவன் கொடுக்குற ஞானம்? ஒன்றும் இல்லை. உங்களை ஆத்மான்னு பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அவரைத்தான் சிவன் இந்துக்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான் கிறிஸ்தவரும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவரை நினைக்கணும். அவர் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். ஒரு வயோதிகர் உடலில் இதை பேசுகிறார். ஏன்னா அவர் நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் ஒருபோதும் பிறப்பது கிடையாது. அவரை தவிர எல்லாரும் பிறக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். இயேசு உடலில் பரிசுத்தாவி வந்ததுன்றாங்களே, அது ஆக்சுவலாக கிறிஸ்துன்ற ஒரு ஆத்மா மேலேருந்து வருது. முதலாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு உடம்புக்குள்ளே பிரவேசமாகி ஞானத்தை கொடுத்துட்டு போய் மறுபடியும் மறுஜன்மம் எடுத்துடும். மனுஷனாக பிறந்துடும். அதே மாதிரி நபி உடம்பில் ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மா இருக்கும். அது மறுபடியும் போய் மறுபிறவை எடுத்துடும். இல்லை அவர் உடம்புக்குள்ளே வரல, உங்களுக்கு எப்படி தெரியும்? குரானில் போட்டிருக்குது. குரான் கடவுள் கொடுத்தாரா? இங்கே கடவுள் பேசிகிட்டு இருக்கிறத நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். யாரும் கடவுள் பேசுகிறாரு என் உடம்புல அப்படின்ட்டு இயேசுவும் சொன்னது கிடையாது, நபியும் சொன்னது கிடையாது, புத்தரும் சொன்னது கிடையாது, யாருமே சொன்னது கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். எல்லாருமே உண்மை தான் சொல்லியிருக்கிறாங்க. கடவுள் பேசினதாக அவங்களும் சொன்னது கிடையாது. இங்கே கடவுளே பேசிகிட்டு இருக்கிறார். கடவுள் என் உடம்புல பேசுகிறாருன்னு ஒருத்தர் சொல்லலை. அவர் உடம்பை பயன்படுத்தி கடவுளே நேரடியாக பேசுகிறார். ஸோ அவர் சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய், என்னை தவிர உனக்கு யாருமே உறவுகள் இருக்க வேண்டாம். ஸோ இதுக்கு முன்னாடி வசனம் அதுதான் இல்லையா? நிராகரிப்பாளரோடு சேராதீங்க அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஞானத்தை எடுக்காதவர்களோடு மட்டும் இல்லை, எடுத்தவர்களுமே ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை. அவங்க தான் முனாஃபிக்குகள், அறகுறையாக இருக்கிறவங்க. அவர்களோடவும் சேராதீங்க. இந்த ஞானத்தை பக்காவாக ஃபாலோ பண்ணுறவர்களிடமும் பற்று வைக்காதீங்க. ஜஸ்ட் அவர்களை ஃபாலோ பண்ணலாம் ஓரளவுக்கு. கரெக்டாக இறைவனை ஃபாலோ பண்ணுற விஷயத்தில் மட்டும். ஏன்னா எப்போ வேணாலும் யார் வேணாலும் தப்பாக நடந்துக்கலாம். டக்குன்னு நீங்கள் வெளியில் வந்துடணும். அந்த நல்ல குணத்தை மட்டும் கிரகிச்சுக்கணும், அன்னப்பறவை மாதிரி. ஸோ இப்போ முனாஃபிக்குகள் அப்படின்னா இந்த ஞானத்தை எடுத்தவர்கள். ஸோ எடுத்து எல்லாரும் காமத்தை விட்டுற மாட்டாங்க. அதாவது எல்லாருமே இந்த ஞானத்தை எடுக்கிறவங்க பெரும்பாலும் காமத்தை உடலால் விட்டுருவாங்க. பட் மனதில் காமம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் இல்லாத நிலையை அடையணும். யாரை பார்த்தாலும் அந்த புருவமத்தில் இருக்கிற ஆத்மா மட்டும்தான் தெரியுது. உடம்பே தெரியலன்னா எப்படி காம உணர்வு வரும்? ஸோ காமத்தை வெல்லும்போது தான் அந்த நிலையை அடைவீங்க. அதுக்கு இறைவன் நினைவிலேயே மூழ்கணும். போய் காட்டில் போய் தவம் பண்ணுறதில்ல. நீங்கள் பட்டு காரியம் செய்வீங்க. புத்தியில் மட்டும் இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் சதா காலமும். ஸோ அப்படி இல்லாமல் அறகுறையாக இருக்கிறவங்களால காமத்தையும் விட முடியாது, கரிமீனையும் விட முடியாது, எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது.
ஆனாலும் ஃபாலோ பண்ணணுன்னு ஆசை. ஆனால் மீண்டும் 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 சாத்தானின் வழிப்படி போய் விழுந்துடுறாங்க. அதனால தான் அந்த தவறான தொடர்பு வேண்டாம் உங்களுக்கு. கலியுகத்தின் குணமுடையவர்கள்கிட்ட இருந்து விலகி இருங்க, இல்லாட்டினா அவங்கள மாதிரி நீங்களும் மாறிடுவீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இப்போ தண்ணி அடிக்கிறவங்க கூடவே இருந்து நிறைய பேருமே சொல்ல, நான் தண்ணி அடிக்கிறவங்க கூடவே போவானோ, நாங்கள் தண்ணி அடிக்கவே மாட்டோம். ஒரு நாள் டிப்ரெஷன் வரும்போது அடிப்பான். கறிமீன் சாப்பிட்றவங்க கூடவே இருப்பேன், ஆனால் நான் கறிமீன் சாப்பிட மாட்டோம். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உடம்பு சரியில்லை மச்சான், நீ சாப்பிட்டு பாடுற சரியாயிடும்னா சாப்பிட்டு போகிறீங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்காக தான் கடவுள் சொல்கிறார், எல்லார்கிட்ட இருந்தும் விலகி இருங்க. ஏன்னா அப்படி போய் தான் கீழே விழுந்தீங்க. இறைவனே நிராகரிச்சிட்டாங்க. இறைவன் கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எதுக்கு சாத்தான் கையை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க கையை பிடிக்கிறீங்க? அப்போ நீங்களே உங்களுக்கு எதிராக நடந்துக்கிறீங்க. அப்படி கையை பிடிக்கிறவங்க தான் முனாஃபிக்குகள். அப்படி முனாஃபிக்குகளாக இருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்களா அப்படின்னா வருவாங்க. இறைவனுடைய ஞானத்தை கேட்டால், கொஞ்சம் கேட்டாலும், கொஞ்சம் நம்பிக்கையோடு கேட்டாலும், அதாவது முடியலன்னு ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது வேறு, ஆனால் நம்பிக்கை கேட்டுட்டிங்கல்ல, கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ அப்போ ஆனால் எதையுமே ஃபாலோ பண்ணலையே, சொர்க்கத்தின் குணமே வரலையே, அப்போ வர வைப்பார் தண்டனை கொடுத்து பயங்கரமாக. இப்போ பாலஸ்தீனில் கொடுக்குறாருல்ல, இப்போ கறிமீன் வேணும்னு கேட்பாங்களா? அவங்க புல்லை சாப்பிட்றாங்க. கடைசியில் எல்லாரும் புல்லை தான் சாப்பிடுவாங்க, இந்தியாவிலும் சேர்த்து தான். சாப்பாடே இருக்காது, கோடி ரூபாய் இருந்தாலும் இருக்காது உணவு. ஸோ அப்படி வலுக்கட்டாயமாக வெஜிடேரியனாக மாற்றப்படுவார்கள். ஏன்னா ஆரம்பத்தில் எந்த மதமாக இருந்தாலும் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம். இப்போ இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 100 வருடத்திற்குள்ளே தான் நான்வெஜ் வந்தது. அதில் எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசில் நான்வெஜ் கடை கிடையாது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, மற்றவர்கள் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்றாங்க. எந்த அளவுக்கு சாப்பிட்றாங்க, அது இல்லாமல் எனக்கு சாப்பாடே இறங்காதுன்ற அளவுக்கு ஆகிட்டாங்க. இப்படிலாம் கடைசியில் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இது வந்து எல்லோரும் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் இறைவனுடைய ஞானத்தை எடுத்தும் ஃபாலோ பண்ணலை. இறைவனுடைய ஞானத்தை, காமம், கரிமீன் இதெல்லாம் விடலை, ஆத்ம உணர்வில் வரலை, இன்னும் உடல் உணர்வில் இருக்கிறாங்க, புலனின்பத்திலே, சினிமா, அரட்டை, ஷாப்பிங் இதிலே மூழ்கி கிடக்கிறாங்க. அப்படின்னா இறைவனுடைய ஞானத்தை கேட்டதுக்காக அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் எப்போ வருவாங்கன்னா கடைசியில் வருவாங்க. 2500 வருடம் சொர்க்கத்தில் இறுதியில் சும்மா ஒரு பிறவி. அதுவும் எங்கே வருவாங்க? அங்கே அது ராஜ்யம், அது ராஜராணி. சொர்க்கத்தில் முதல் மகாராஜா தான் லக்ஷ்மி நாராயணன். அதனால தான் பெருமாள் கோயிலில் தான் சொர்க்கவாசல் திறப்புழா கொண்டாடுறாங்க. உலகத்தில் எந்த மதத்துலையும் சொர்க்கவாசல் திறப்புழா கொண்டாடல. ஸோ இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்ததுனால தான் சொர்க்கத்தில் வந்த 33 கோடி தேவதைகளுக்கான கோயில் இங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. அவங்க பூஜைக்கு தகுந்தவர்கள் தான், ஏன்னா கடவுளுக்கு ஈக்குவலாக தூய்மையாக இருந்தாங்க. ஆனால் அவங்க கடவுள் கிடையாது. ஸோ பக்தி பண்ணுறது தப்பு கிடையாது, பண்ணியாச்சு. இப்போ பக்தி டைம் முடிஞ்சிடுச்சு, அதுதான் விஷயம் இல்லை. எல்லா மதங்களும் பக்தி இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ மதங்களற்ற உலகம் வரப்போகுது. ஸோ அழிய போகிற ஒன்றை எதுக்கு பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? அழிவற்ற உலகம், சொர்க்கம் வரப்போகுது. அது பேரே அமரலோகம், மரணமற்ற உலகம். மரணம்னா என்னன்னு தெரியாத உலகம். ஏன் அப்போ யாருமே இறக்க மாட்டாங்களா? இறப்பாங்க. அதை மரணம்னு சொல்ல மாட்டாங்க. கம்பல்சரி சராசரியாக 150 வருடம் இருப்பாங்க. எந்த நோயும் வராது. ஆக்சுவலாக இப்போ எப்போ மரணம்னே தெரியாது இப்போ இல்லையா? அங்கே அவர்களுக்கு தெரியும், முன்கூட்டியே தெரியும். எப்படி தெரியும்? அடுத்து எங்கே போய் பிறக்க போகிறாங்க. அந்த தாயின் கர்ப்பத்தில் 4 மாத கரு இருக்கும், அதுவே அவங்களுக்கு காட்சியாக கிடைக்கும். அவங்களுக்கு எப்படி தோணும்னா, தன்னை ஆத்மானே உணர்றதுனால எனக்கு ஒரு புது உடம்பு கிடைக்க போகுது அப்படின்னு ஆனந்தமாக போயிடுவாங்க. ஸோ அதனால தான் ஒரு உடலை விடுவதை ஆனந்தமாக சொர்க்கத்தில் கொண்டாடுறதுடைய நினைவு பாருங்கள். இன்னைய வரைக்கும் இந்து மதத்தில் இறந்தாங்கன்னா டான்ஸ் ஆடி கொண்டாடுவாங்க இல்லையா? ஆனால் இப்போ ஆள் வச்சு டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடிலும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களே ஆடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடல்ன்ற உணர்வு கிடையாது. அவங்க போகிறதுனால யாருக்கும் நஷ்டமும் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் அளவற்ற செல்வம் இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க. சரி, இப்போ அங்கே ராஜாராணி. அப்போ ராஜாராணின்னா அவங்க மட்டும்தான் இருப்பாங்களா? பிரஜைகள் இருப்பாங்க. அப்போ லக்ஷ்மி நாராயணனுடைய நினைவாக அங்கே ஆதாம் யாவால் மட்டும் சொர்க்கத்தில் இருந்தாங்கன்னு காட்டிட்டாங்க. ஆனால் அவங்க எப்படி சொர்க்கத்துக்கு போனாங்கன்னு காட்டலை இல்லையா? அதுக்கு முன்னாடி இறைவனுடைய ஞானத்தை எடுத்து, அதனால தான் இறைவன் யார் உடம்புல வராரோ அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மாவைத்தான் அங்கே ஆதாம்ன்றாங்க. இந்த ஞானத்தை எடுத்து சொர்க்கத்துக்கு போகிறாங்க. இந்த 2 பேரையும் சேர்த்து அங்கே ஒரே இதாக காட்டிட்டாங்க.
தேக உணர்வில் இருந்தவங்கள எழுப்புறார் கடவுள், ஆத்ம உணர்வுக்கு வர வைக்கிறார். ஸோ சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களா? அப்போ 2 பேர் மட்டுமா இருப்பாங்க? 2 பேருக்காக சொர்க்கம் படைச்சிருப்பார். ஸோ அப்போ நிறைய பேர் இருப்பாங்க, அதில் பக்காவாக இருக்கிறவங்கள மட்டும் சொல்லப்படுது. அப்போ அந்த லக்ஷ்மி நாராயணன் மகாராஜா, மகாராஜா மகாராணி, அவங்களுக்கு கீழே நிறைய ராஜாராணிலாம் இருப்பாங்க. மகாராஜா சொல்கிறத அப்படியே ராஜாராணி கேட்பாங்க, அவங்க சொல்கிறத அப்படியே பிரஜைகள் கேட்பாங்க. ஸோ பிரஜைகள்லையும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் சொல்கிறத மனைவி கேட்பாங்க, மனைவி சொல்கிறத கணவன் கேட்பாங்க, குழந்தைங்க கேட்பாங்க. அப்படி ஒரு அன்பான உலகமாக இருக்கும். அதனால தான் சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்குது. எந்த ஜீவராசிக்கும் இன்னொரு ஜீவராசிக்கு துக்கம் கொடுக்கணுன்னோ, கொலை பண்ணி சாப்பிட்ணுன்னோ அப்படி எண்ணமே வராது. எல்லாமே தாவரம் தான் சாப்பிடும், சிங்கம் புலி உட்பட. ஸோ அந்த மாதிரி உலகம். இப்போ மகாராஜா, அடுத்தது ராஜா, அடுத்தது பிரஜைகள், பணக்கார பிரஜை. அங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழை எல்லாம் கிடையாது, பணக்காரர்களோடு ஒப்பிடும்போது ஏழைன்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஸோ அப்படி பணக்காரர், அதை விட கொஞ்சம் பணக்காரன், அது கீழே ஏழை. எல்லாருக்கும் இப்போ மகாராஜாவுக்கு ஆயிரக்கணக்கில் வேலைக்காரங்க இருப்பாங்க, ராஜாக்களுக்கும் ஆயிரக்கணக்கில் வேலைக்காரங்க இருப்பாங்க, பணக்காரர்களுக்கும் அதேமாதிரி வேலைக்காரங்க இருப்பாங்க. அந்த வேலைக்காரர்களுக்கு கீழே நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும். அப்போ அந்த வேலைக்காரன் வீட்டிலையும் வேலைக்காரங்க இருப்பாங்க. ஸோ இப்படி நிறையா இருக்கும். அதில் கீழ் மட்டத்தில் இருக்கிறவன், கீழே கடைசியாக இருக்கிறவனுக்கு வேலைக்காரன் இருக்க மாட்டான், அதுக்காக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்க மாட்டான். ஸோ வேலைக்காரன் இல்லாதனால அவனை ஏழைன்றாங்க, அவ்வளோதான். அந்த அடித்தளத்தில் தான் இங்கே போட்டிருக்குது இல்லையா, முனாஃபிக்குகளை கீழான அடித்தளத்தில் தான் இருப்பார்கள் இந்நய வஞ்சகர்கள், அதாவது முனாஃபிக்குகள் நரகத்தின் மிகவும் கீழான அடித்தளத்தில் தான் அப்படின்ட்டு இருக்குது. அவர்களுக்கு உதவியாளராக எவரையும் நீ காண மாட்டீர். இப்போ சொன்னோமா, வேலைக்காரன்னு ஒருத்தங்க அவங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதே தான் அப்படியே தொடருது நரகத்துலேயும் இல்லையா. நரகத்தை இப்போ யாருக்குமே வேலைக்காரங்களில் ரொம்ப பணக்காரங்க வீட்டில் வேணால் இருக்கலாம், அதுவுமே அவங்க திருடுறாங்கன்ட்டு வெளிநாடுகள்லாம் வேலைக்காரங்களே வைக்க மாட்டாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம், முஸ்லீம் அரபு நாடுகளில் மட்டும் வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் நம்ம ஆட்கள் தான் அங்கே போவாங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி வேலைக்காரர்கள் காசு இருந்தால் கூட வைக்கிறது கிடைக்க மாட்டுறாங்க. ஒன்று கிடைத்தாலும் நல்லவர்களாக இருக்கிறது ரொம்ப 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 அபூர்வமாக இருக்குது. அதான் நரகம், பாவம் நிரம்பியவர்கள். ஆனால் அங்கே வேலைக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை, அந்த கதவு ஜன்னலெல்லாம் வைர வைடூரியம் பதிக்கப்பட்டிருக்கும் வெளிப்பக்கத்திலே. ஆனால் அங்கே இப்போ கீழ்மட்ட ஏழை இருக்கிறான் இல்லையா, அவன் வீட்லேயும் வைரம் பதிக்கப்பட்டிருக்கும். பட் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது அங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரி, இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாமே அப்படிங்கிற எண்ணம் கூட வராது. எடுத்துகிட்டு போனால் யாருக்கும் தெரியாது, அங்கே ஒன்றும் சிசிடிவி கேமரா கிடையாது, இதெல்லாம் யாரும் கண்காணிக்கவும் மாட்டாங்க. நகையெல்லாம் பார்த்து அனாமத்தாக வெளியிலேயே கிடக்கும், எடுக்கணுன்ற எண்ணம் இருக்காது. அதனால தான் அது சொர்க்கம். ஆனால் இன்றைக்கி எப்படி லாக்கருக்குள்ளே இருந்தாலே காணாமல் போகுது, பேங்க்குள்ளே இருக்கிறதே காணாமல் போகுது. எப்படிப்பட்ட உலகமாக இப்போ மாறிடுச்சு. நாம் மாற்றிட்டோம் நம்ம குணத்தினால, அடிப்படை உடம்புன்னு நினச்சதுனால. ஸோ அந்த உடல்ன்ற உணர்வை உடைக்கிறத தான் அங்கே விக்கிரகத்தை வழிபடக்கூடாது, விக்கிரகத்தை உடைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஒரு விஷயம் தெரியுமா, இந்து மதத்தில் விக்கிரகத்தை உடைப்பாங்க. எத்தனை பேருக்கு அது தெரியும்? மயான கொள்ளைன்னு ஃபங்க்ஷன் இருக்கும், சுடுகாட்டில் தான் நடக்கும் பெரும்பாலும். கிராமங்கள்லாம் ரொம்ப விமர்சையாகவே இருக்கும், கிராமம் இல்லை சின்ன சின்ன நகரத்திலே கூட. அங்கே போய் பார்த்திங்கன்னா அம்மனை படுத்துட்டு இருக்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க மண்ணிலே. கடைசியில் எல்லோரும் ஏறி அது மேலே மேரிப்பாங்க. மற்ற மதத்தினர் கோயில் சிலையை உடைச்சா எவ்வளோ பிரச்சனை வரும், ஆனால் அவங்களே உடைப்பாங்க, அது ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ இதோடைய அர்த்தம் என்னென்னா, தேகன்ற உணர்வை என்றைக்கு நாம் இழக்கிறோமோ அன்றைக்கி நாம் பூஜிக்க தகுந்தவராக ஆகிறோம். ஸோ அப்படி தேக உணர்வை உடைத்ததுனால தான் அவங்கள அந்த அம்மனுக்கு கோயில் கட்டி கும்பிட்றாங்க. நாம் தான் அது. அம்மன்றது சிவனுடைய மனைவி, கடவுளுடைய மனைவி. சகல உறவும் இப்போ இறைவன் தான் நமக்கு. ஸோ ஒரு பெண்ணுக்கு அனைத்தும் கணவன் தான். அந்த விதத்தில் அனைத்து ஆத்மாக்களும் மனைவி. இது உடல் சம்மந்தப்பட்ட உறவு கிடையாது. ஸோ அப்படி இறைவனையே நாம் இப்போ நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி நினைத்து தூய்மையாகி சொர்க்கத்துக்கு நாம் வரும். ஆனால் இதை ஃபாலோ பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா புலனின்பம் எல்லாத்துலேயுமே அடிமையாக இருக்கிறவங்களுக்கு அந்த புலனின்பத்தை தொடணுன்ற எண்ணம் வராத அளவுக்கு அடி விழும் கடைசியில் பயங்கரமாக. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது அவன் காமத்தை நினைப்பானா? அப்படி நினைக்கும்போதே அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தண்டனை கிடைக்கும், அல்லது அவன் உடம்பே அவனுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரிலாம் இருக்கும்.
சும்மாவே சிரிச்சிட்டு இருக்கிறவங்களாம் இறக்குறாங்க. 9வது படிக்கிற பொண்ணு இறக்குறான், சமீபத்திய நியூஸ். ஸோ உலகம் எந்த அளவுக்கு பலகீனமாக நம்ம உடம்பும் ஆகிட்டு இருக்கு பாருங்க, நம்மளுடைய அகங்காரத்தை உடைக்கிறதுக்காக. ஆனால் நாமளே இறைவன் நினைவில் இருந்து அந்த பணிவை வர வச்சுட்டோன்னா இந்த மாதிரி தண்டனை அனுபவிக்க தேவையில்ல, சொர்க்கத்துக்கு போய்டும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ராஜா வீட்டில் பிறக்கிறவன் தான் ராஜாவாகும், இல்லை ராஜாவுக்கு பிறக்கிறவன் தான் ராஜா. இன்னை வரைக்கும் முஸ்லீம் நாடுகளில் அப்படி தான் இருக்கும். ஸோ அதேமாதிரி வேலைக்காரனுக்கு பிறக்கிறவன் வேலைக்காரனாகவே இருப்பான். ஒவ்வொரு தொழில் பண்ணுறவனும் அவனுடைய தொழில் அப்படியே வரும். அதுதான் நரகத்தில் வரும்போது ஜாதியாக ஆகுது. ஸோ அப்போ முஸ்லீம் மதத்தில் ஜாதி கிடையாதா? இல்லையா? இப்போ தீவிரவாதிகளை முஸ்லீம்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? ஏன்னா நீங்கள் பண்ணுற எல்லாமே அவனும் பண்ணுறான், கரெக்டு தானே? ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுறதை விட அவன் அதிகமாக பண்ணுறான். நீங்கள் கூட தொழுகையை மிஸ் பண்ணுவீங்க, அவன் மிஸ் பண்ணவே மாட்டான். ஆனால் அவனை முஸ்லீம் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்? முஸ்லீம் தான், ஆனால் நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க இல்லையா? அதுதான் கீழ் ஜாதின்றது இல்லையா? ஸோ அப்போ அந்த குணம், ஆனால் அது எப்படி பிறப்பால் எப்படி அப்படி வர முடியும் அப்படின்னு தோணும். பிறப்பால் எப்படி ஒருத்தன் உயர்ந்தவனாக ஆக முடியும்? ராஜாவுக்கு பிறக்கிறவன் ராஜான்னா அப்போ உயர்ந்தவனாக தானே ஆகிறான் பிறப்பாலே. அம்பானிக்கு பிறக்கிறவனை எப்படி அவனுக்கு பிஸ்னஸ் மேன்னு நம்ம சொல்ல முடியும்? அப்போ அந்த மாதிரி திறமை உள்ளவன் எப்படி அவங்களுக்கு பிறப்பான்? ஸோ இது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா பிறவி உங்கள் கையில் கிடையாது இல்லை. முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப தான் அடுத்த ஜென்மம் ஏற்படுது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த வேலைக்காரர்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கீழ்மட்ட வேலைக்காரர், அதுதான் இங்கே அடித்தளம். அப்போ அடித்தளம்ன்றது அப்போ இங்கே வந்து நரகம்னு போட்டிருக்கு, அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? சொர்க்கத்திலும் அவங்க வருவார்கள், நரகத்திலும் வருவார்கள். அப்போ அவங்களுக்கு உதவியாளர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா ஆக்சுவலாக இன்னொரு குரான் வசனத்தில் இருக்கும், நரகத்தில் வந்து மீண்டும் மீண்டும் அவனுக்கு புது உடல் கொடுக்கப்பட்டு, புது தோல் இதெல்லாம் சதை தோல்லாம் கொடுக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் அவன் அந்த நரகத்தீயில் எரிவான். ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன? எப்போ நெருப்பில் போடுவாங்க? இறக்கும்போது தான் நெருப்பில் போடுவாங்க. இறந்த பிறகு என்ன ஆகுது? மறுபடியும் மறுஜன்மம் வருது. ஸோ மறுஜன்ம ரகசியமும் அதில் இருக்குது. ஆனால் அதை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி வந்து புரிய வைக்கிறவங்களுக்கு இல்லாத காரணத்தினால அதை அவங்க புரிய வைக்கிறதில்ல. புரிய வச்சாலும் யாரும் ஏற்றுக்க தயாராக கிடையாது இல்லை. அப்படி எவனாவது புரிய வச்சுட்டானா அவன் முஸ்லீமே கிடையாது, போடான்ருவாங்க. ஸோ அதனால் எதுக்கு வம்பு? எல்லோரும் என்ன பண்ணுறாங்களோ ஊரோடு சேர்ந்து கோவிந்தா போடலாம் அப்படிங்கிறது தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா மற்றபடி இந்த மறுஜன்மம் எல்லா மதத்துலேயுமே இருக்குது, அந்த வேதங்களில் இருக்குது, பைபிள்லேயும் இருக்குது, குரான்லேயும் இருக்குது, இந்த மதத்தில் டைரெக்டாகவே இருக்குது. இப்போ சொர்க்கம் வந்து சொர்க்கத்தில் ராஜாராணி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களே எல்லா வேலையும் செய்கிறாங்கன்னா அதுக்கு எதுக்கு அவங்க சொர்க்கத்துக்கு போகணும் இல்லையா? ஸோ அவ்வளோ வேலைக்காரர்கள் இருப்பாங்க. அப்போ வேலைக்காரர்களும் தேவையில்லையா? அதுக்கு தயாராகிறாங்க, இறைவனுடைய வழியை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ காமத்தை விடாததற்கு தண்டனை, அங்கே உட்காந்து காலம் ஃபுல்லாக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் கடுமையான வேலை இருக்காது சொர்க்கத்தில், அது வேறு விஷயம். ஒரு ஆள் செய்கிற வேலையை தான் 1000 பேர் பிரித்து செய்வாங்க. அப்போ அது ஒரு பெரிய வேலையாக இருக்காது, ஜாலியாக தான் இருக்கும் சொர்க்கத்தில். ஆனால் அது நரகத்தில் தொடரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே வேலைக்காரர்கள் தான் அர்த்தம். ஏன்னா வேலைக்காரர்கள் கிடைக்கல. அப்போ எல்லா வேலையும் 1000 பேர் செய்கிறத ஒருத்தனே செய்கிறீங்கன்னா நீங்கள் வேலைக்காரனா இல்லையா? நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட. இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. எந்த அளவுக்கு காமத்தில் மூழ்கிறீங்களோ, நீங்கள் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்த மதங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மனைவி கல்யாணம் பண்ணிக்கலாம். அல்லது அரசாங்க சட்டமே பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பாக வெளிநாடுகளில் மேலை நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய திருமணம் பண்ணுற பழக்கம் இருக்குது இல்லையா? டைவர்ஸு திருமணம் அப்படின்ட்டு. இப்போ தான் இந்தியாவுக்கு அது வர ஆரம்பிச்சிடுச்சு நிறைய இடங்களில். ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 தலைமுறை முன்னாடியே இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இது இருக்குது. காரணம் என்னென்னா, கிறிஸ்தவர்கள் வந்தே 2000 வருஷம்தான் ஆகுது. தேவதைகள் ஆரம்பத்திலே வந்தவர்கள் இல்லையா? 5000 வருடம் உண்டு. முஸ்லீம்கள் 1400 வருடம் தான். இப்போ இவர்கள் இறங்குறாங்க பார்த்திங்களா, 5000 வருட இறுதியில். எல்லாருக்குமே தொடக்கம் ஒன்று கிடையாது, ஆனால் முடிவு ஒன்று. உலகழிவு வந்து எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தான் நடக்குது. அப்போ அந்த நேரத்தில் சொர்க்கத்தில் வந்த தேவதை கீழான நிலையை அடையிறதுக்கு ஈக்குவலாக சமீபமாக வந்த கிறிஸ்தவர்களும் அடையணும். அப்போ அவன் அதிக பாவம் செய்யணும். ஸோ அப்போ தான் அந்த மேலை நாடுகளில் வந்து அந்த மாதிரி சட்டம்
அவங்க வந்து யார் வேணாலும் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், டைவர்ஸ் பண்ணிக்கலாம், மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ கள்ளத்தொடர்பும் ரைட்டுன்னு இங்கேயே வந்துடுச்சுல. ஏன்னா உலக அழிவு பக்கத்தில் வந்துடுச்சு. இன்னும் பாவம் செய்யலை, பத்தலை. அதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது. இதுக்காக தான் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாமல், சரி சட்டம் தான் சொல்லுதே அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இழப்பு நமக்கு தான். ஏன்னா ஆல்ரெடி அனைத்தையும் இழந்துட்டோம். இப்போ அனைத்தையும் மீட்க வேண்டிய நேரம். அதனால தான் மீட்பர்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. இழந்த சொர்க்க ராஜ்யத்தை மீண்டும் மீட்கிறோம் நாம். ஸோ அதை மீட்பதற்குத்தான் அதனால தான் பைபிள் குரானில் எடுத்தவொடனே சொர்க்கத்தை விட்டு கடவுள் துரத்திட்டார். அதை மீண்டும் அடையிறதுக்கான அந்த பயணம், அது என்ன பயணம் தெரியுமா? நினைவின் பயணம், நினைவு யாத்திரை. ஏன்னா நினைவுனால தான் நாம் சொர்க்கத்துக்கு போகிறோம். இப்போ இறைவனை நினைக்க நினைக்க அந்த சொர்க்கத்தின் குணத்தை நினைத்து அந்த குணத்தை நமக்குள்ளே தாரணை பண்ண சொர்க்கத்திற்கு வருவதற்கு நாம் தகுதி பெறுகிறோம், சொர்க்கத்திற்கு போகிறோம். ஸோ இந்த நினைவின் யாத்திரை தான் அங்கே ஸ்தூலமான யாத்திரையாக கட்டிட்டாங்க. அதோடைய நினைவு தான் பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க? சபரிமலைக்கு போ, இமயமலைக்கு போ, மெக்காவுக்கு போ, ஜெருசலேமுக்கு போ, வேளாங்கண்ணிக்கு போ. அங்கே போனால் எப்படி நம்ம குணம் மாறும்? எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? இதை புரிஞ்சுக்கிட்டால் ஞானம். புரியாமல் கண்ணை மூடிட்டு பண்ணால் பக்தி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.